கார்த்திக், இங்க பாருங்க, உங்க நக்ஷ் உங்ககிட்ட வந்துட்டான். இப்ப உங்க பையனுக்கு நீங்க பர்த்டே விஷஸ் சொல்லுங்க. உட்காரு நக்ஷ், அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. வா உட்காரலாம். பெட்ல ஏறு. குட் பாய். பக்கத்துல போய் உட்காரு. ஹாப்பி பர்த்டே டியரஸ்ட் நக்ஷ். அப்பா விஷ் பண்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு அப்பா மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும். தேங்க்யூ அப்பா. டுகு, உனக்கு அப்பாவோட கிஃப்ட் வேணுமா? அங்க பாரு. ஏ சைக்கிளா? வாவ். டுகுவுக்கு உங்களோட கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ அப்பா. ஏ டுகு மெதுவா. எனக்கு நல்லா சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏ அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்பா எப்படி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு? அவர்தான் எப்பவும் எழுந்துக்க மாட்டாரே. பதில் சொல்லுங்கம்மா. நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க இந்த கிஃப்ட் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க? டுகு, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஐடியா உங்க அப்பா ஓடுது. நிஜமா? ஐடியா மட்டும் குடுக்கறாரு, ஏன் அவரே போய் வாங்கிட்டு வரல? அவர் ஏமா எப்பவும் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் அவர் தூங்கிக்கிட்டே இருக்காரு? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டிருக்கேன். யாரோட அப்பாவும் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்க. அவங்க அப்பா எல்லாம் ஆபீஸ்க்கு போறாங்க, சில நேரத்துல ஸ்கூலுக்கும் வராங்க. அவங்க பசங்க கூட ஃபுட்பாலும் விளையாடுறாங்க. என்னோட அப்பா ஏன் வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பிடிக்காதா? அவருக்கு என்ன பிடிக்காதப்ப கிஃப்ட் மட்டும் எதுக்கு எடுத்துட்டு வராரு? என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாது, என் கூட விளையாடினதே கிடையாது. இந்த கிஃப்ட் யார் கொடுத்ததுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. உங்க அப்பா தான் எழுந்துக்கவே மாட்டாரு, கிஃப்ட் மட்டும் எப்படி வாங்கி தந்தாருன்னு கேட்பாங்க. அதனால தான் சொல்றேன், நான் பர்த்டே பார்ட்டியை வீட்ல கொண்டாட மாட்டேன். இவரால எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. அப்பா கிட்ட சொல்லி எழுந்துக்க சொல்லுங்க ப்ளீஸ். கிஃப்ட்டுக்கு தேங்க்யூ, ஆனா வீட்ல எந்த பார்ட்டியும் வேணாம். சாரி.